எங்க அம்மா அப்பா வீட்டுல இருக்கும்போது மெதுவா எழுந்துக்குவோம், ஒரு ரிலாக்ஸா பல் தேய்ச்சி காஃபி சாப்பிட்டு அப்புறம் பரவாயில்ல வேலை பார்ப்போம், எல்லாம் பண்ணுவோம். இவங்க வீட்டுக்கு போன ஃபர்ஸ்ட் டே முதல்ல ஓடிடும். காலையில வந்து குளிச்சுட்டு வந்துருமா, இல்லைன்னா ஒத்துக்க மாட்டியா, டிஸ்மிஸ் பண்ணுவியா? இந்த ஃபர்ஸ்ட் டேல ஈஸியான டைலாக் என்ன தெரியுங்களா? ஹஸ்பண்ட்ஸ் ப்ளீஸ் பிவேர். இந்த டைலாக் இனிமே சொல்லாதீங்க, எங்களுக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் டே கல்யாணம் வந்த உடனே நீங்க சொல்ற முதல் டைலாக், நீ எனக்காக எது பண்ணாட்டி பரவாயில்ல, என்ன அட்ஜஸ்ட் பண்ணாட்டி பரவாயில்ல, எங்க அப்பா அப்பாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்றீங்க. எங்களுக்கு பிடிக்கலங்க, உங்களையே நாங்க அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம், அப்புறம் உங்க அம்மா அப்பாவை நாங்க எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்? பதிலுக்கு நீ ஒரு நாள் இல்ல ஒரு 1 hour எங்க அப்பாவை அட்ஜஸ்ட் பண்ணுவ. என்ன இருந்தாலும் ஒரு மாதிரி எங்க அப்பா வந்தால இப்ப பிரைம் மினிஸ்டர் தாஜ் ஹோட்டலோட சீஃப் செஃப் மாதிரி வந்து நிக்கும். யாரு? மாமியார். எங்க வீட்டுல இந்த கரண்டியில தான் நாங்க பால் எடுப்போம், இதுலதான் நாங்க வந்து சாம்பார் போடுவோம், இந்த கரண்டி அதுக்குள்ள போட்டாத ஏன் அவங்க தலை வெடிச்சிருமா? போய் ஒரு வெண்டைக்காய் பொரியல பண்ணாக்க ஓடிடுவாங்க நின்னு. எங்க வீட்டுல வெண்டைக்காய் இப்படி வெட்ட மாட்டோம், ஏன் வெட்டினா பையன் சாப்பிட மாட்டாங்க. அது கண்ட இடத்துல ஹோட்டல்ல போய் சாப்பிடுது, வீட்டுல மட்டும் வெண்டைக்காய் இப்படி வெட்டாம சாப்பிடுவோம். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த சீனியர் சிட்டிசன் ஹோம் பத்தி ரொம்ப நாளா ஒரு பேச்சு இருக்கு. மருமக தான் சீனியர் சிட்டிசன் ஹோம் காமிச்சிட்டா மாமனார மாமியார அப்படி இப்படி எல்லாம் சீனை போட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளா போட்டு இருக்கீங்க. அது எப்படிங்க சீனியர் சிட்டிசன் ஹோம்ல பெல் அடிச்சாக்க தட்டு எடுத்துட்டு போய் லைன்ல நின்னு மாமியார் மாமனார் சாப்பிடுறாங்க, ஆனா வீட்டுல மருமக மட்டும் அதான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சாப்பிடுறீங்களா, ஆபீஸ்க்கு லேட் ஆகுதுன்னா நீ சொல்ற நேரத்துல நான் சாப்பிட முடியாது, அப்ப லைன்ல போய் நின்னு சாப்பிடு. நீங்க எல்லாம் நல்லா வச்சுக்குவீங்க நம்பி எங்க அப்பா அம்மா அனுப்பிச்சாங்க. திருப்பி எங்க அம்மா அப்பா போய் நாங்க நல்லா இல்லன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், செத்து போயிடுவாங்க நெஞ்சு அடிச்சு.